இப்போ உள்ளவங்கள்ட்டலாம் அதிகாரத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. அன்பால் சாதிக்கலாம், நிறையா சாதிக்கலாம். அன்பு இருந்தால் நிறையா சாதிக்கலாம். இது அந்த காலம் இல்லை, 1930, 40 அப்படி இல்லை. யாராக இருந்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. வேலைக்கு கூட ஆள் கிடைக்காது. இன்னொன்று மாட்டு பொண்ணாகவே இருந்தாலும், இந்தா என்னை இவ்வளோ பேசிவிட்டு இருந்தா வச்சுக்கோ, நீயாச்சும் உன் பிள்ளையாச்சும் போயிட்டே இருக்கேன்னு போயிட்டே இருப்பா. எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுது, ஒரு மனசில் ஒரு தைரியம் வந்துடுது. அவள் நொடிஞ்சு போய் உக்காந்து சுவாமிகிட்ட புலம்புற காலம்லாம் போய் ரொம்ப நாள் ஆகிடுது. அவளுக்கு அவளே இப்போ ஆறுதல் சொல்கிற அளவுக்கு வந்துட்டா. ஆனால் அதுலேயும் சில பேர் ரொம்ப அவள் பேசினது தாங்காமல் பதிலும் பேச தெரியாமல் யார்கிட்டையாவது கொட்டினா போதுன்னு போய் கொட்டுவா. அந்த கொட்டும்போது அது மனுஷாலாம் இருக்க மாட்டா, பகவானே மனுஷா ரூபேனான்னு சொல்லுவாள். வந்துட்டால் என்ன பண்ணுறது? அம்பாளுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா வச்சு செஞ்சிருவா. அதனால் அதிகாரத்தில் யார்கிட்டையும் வேலை வாங்காதீர், பேசாதீர். அன்பால் பேசி வேலை வாங்க பாருங்கோ, அன்பாக நடந்துங்கோ. அது நம்ம மாட்டு பொண்ணாக இருந்தாலும் சரி, வேலைக்கு வச்சுருக்கிறவாளாக இருந்தாலும் சரி, அன்பால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதிகாரத்தை வச்சுட்டு இந்த நாளையில் ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த வேளை கஞ்சி குடிக்கிறதுக்கே நம்ம யாரையாவது எதிர்பார்க்குறபடி ஆகிடும். அதனால் அன்பு மட்டும்தான் ஜெயிக்கும். அன்பு இருந்ததுன்னா பகவானே நம்ம கூட இருப்பான்.